ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு அதிநவீன ஏவுகணை தாக்குதல் பத்தின நியூஸ் அது. ரொம்ப சாதாரணமா இப்போலாம் நம்ம பாக்குற ஒரு விஷயம் தான். ஆமா. ஆனா அந்த தாக்குதலோட பின்னணிய புரிஞ்சுக்க ராணுவ அறிக்கைகளையோ இல்ல அரசியல் ஆய்வுகளையோ தேடுறதுக்கு பதிலா பல லட்சம் மக்கள் 2500 வருஷம் பழமையான ஒரு சுருளை திறந்து படிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு முரண்பாடு. கண்டிப்பா. வானத்துல சீரிப்பாயும் நவீன ட்ரோன்களையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட விவிலிய தீர்க்க தரிசனங்களையும் இணைச்சு பாக்குற ஒரு விசித்திரமான நிகழ்வு தான் அது. எக்ஸாக்ட்லி. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். உங்களுக்கான இந்த விரிவான விவாதத்துக்கு வரவேற்பு. நம்ம கைவசம் இருக்கிற மூலக்கட்டுரை பேரு இஸ்ரேலின் மறுபிறப்பு, நவீன மோதல்களும் விவிலிய தீர்க்க தரிசனங்களும். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம தெளிவா சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மிக தெளிவா பதிவு செய்ய விரும்புறேன். நாம இன்னைக்கு பேச போற இந்த தலைப்பு சர்வதேச அரசியல், நில உரிமை போராட்டங்கள், ஆழமான மத நம்பிக்கைகள்னு பல உணர்வு பூர்வமான இழைகளை கொண்டது. ஆமா. அதனால இதுல வலதுசாரி, இடதுசாரி இல்ல எந்த ஒரு குறிப்பிட்ட மத தரப்புக்கும் நாம ஆதரவு அளிக்கல. நிச்சயமா. இந்த மூலக்கட்டுரையில இருக்கிற வரலாற்று உண்மைகளையும் அத ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் தங்களோட ஆன்மீக நம்பிக்கைகளோட எப்படி பொருத்தி பாக்குறாங்க என்பதையும் உள்ளபடி உங்களுக்கு விளக்குவது மட்டுமே நம்ம நோக்கம். கரெக்ட். ஒரு கையில இன்றைய காலை நாளிதழையும் மறு கையில பழமையான ஒரு சுவடியும் வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான பயணம் இது. சூப்பர் ஒப்பீடு. இப்போ இந்த மூலக்கட்டுரை நமக்கு முன்னாடி 2 மாறுபட்ட உலகங்களை விரிச்சு வைக்குது இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஒரு பக்கம் மறுக்க முடியாத புவிசார் அரசியல் உண்மைகள் இருக்கு. ஐநா சபையோட தீர்மானங்கள், எல்லை பங்கீடுகள், ராணுவ வியூகங்கள்னு எல்லாமே என்ன நடந்தது அப்படிங்கறத துல்லியமா பதிவு செய்யுது. இது வரலாற்று பார்வை. ஆமா. ஆனா மறுபக்கம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தளம். அது ஏன் நடந்தது அப்படிங்கிற கேள்விக்கான விடைய மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு இறை திட்டத்துல தேடுது. ஒரு மதச்சார்பற்ற வரலாற்றாசிரியர் இதை பாக்குற விதத்துக்கும் விவிலிய தீர்க்க தரிசனங்கள்ல நம்பிக்கை கொண்டவங்க இதை பாக்குற விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இத சரியா புரிஞ்சுக்க நம்ம 1948 வருஷத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். மே 14, 1948 20ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான வரலாற்று தேதிகள்ல ஒண்ணு. ஆமா. ஐரோப்பால நடந்த ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற அந்த கொடூரமான இன அழிப்புக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு இது. உலகமெங்கும் நாடின்றி சிதறி கிடந்த யூத மக்கள் தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கிக்கிட்ட நாள். ஐநாவோட பிரிவினை திட்டத்தின் அடிப்படையில இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு பிரகடனம் படுத்தப்படுது. ஆனா வரலாற்று பதிவுகளின் படி பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச சில மணி நேரங்கள்லயே, ஒரே நாள்ல, ஆமா, பிறந்த முதல் நாளிலேயே எகிப்து, ஜார்டான், சிரியா, ஈராக், லெபனான் ஆகிய 5 அண்டை நாடுகள் இஸ்ரேல் மேல முழு வீச்சுல தாக்குதல தொடங்குறாங்க. ஒரு தேசம் பிறந்த முதல் நாள்லயே தன்னுடைய இருப்புக்கான ஒரு மாபெரும் போரை எதிர்கொள்ளுது. வரலாற்று ஆசிரியர்களுக்கு இது ஒரு மிக பிரம்மாண்டமான உயிர் வாழ்தல் போராட்டம். ஆனா இதையே இந்த மூலக்கட்டுரை விவிலிய குறிப்புகளோட எப்படி இணைக்குது? ஒரு புவிசார் அரசியல் நிகழ்வு எப்படி ஒரு தீர்க்க தரிசனமா மாறுது? இந்த 1948 நிகழ்வு விவிலிய நம்பிக்கையாளர்கள் வெறும் அரசியல் தீர்மானமாவோ ராணுவ வெற்றியாவோ பாக்குறது கிடையாது. இத நேரடியாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல வர்ற உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தோட இணைக்கிறாங்க. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, இது கேக்குறதுக்கே ரொம்ப உருவகமா இருக்கே. அந்த பழங்கால உருவகத்துல பாத்தீங்கன்னா உயிரற்ற முற்றிலும் காய்ந்து போன எலும்புகள் சிதறி கிடக்குது. அந்த எலும்புகள் மீண்டும் ஒன்னா இணைந்து தசை உருவாகி உயிர் பெற்று ஒரு மாபெரும் படையா எழுவது போல ஒரு காட்சி விவரிக்கப்படுது. ஓ, அப்போ சிதறி கிடந்த யூத மக்கள் மீண்டும் ஒன்னு சேர்ந்ததை இது குறிக்குதுன்னு நம்புறாங்களா? எக்ஸாக்ட்லி. சுமார் 2000 வருஷமா தங்களுக்குன்னு ஒரு நிலம் இல்லாம பல நாடுகள்ல சிறுபான்மையினரா வாழ்ந்து முற்றிலும் நம்பிக்கை இழந்து கிடந்த ஒரு மக்கள் கூட்டம் மீண்டும் ஒரு தேசமா உருவானத அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதற்கான நேரடி நிரூபணமா கிறிஸ்தவ இறையியலாளர்கள் கருதுறாங்க. அட, இது தவிர ஏசாயா புத்தகத்துல இருந்து ஒரு குறிப்பு சொல்றாங்களே, அது என்ன? ஆமா. ஏசாயா 66:8 கேட்கப்படும் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது, ஒரு நாடு ஒரே நாள்ல பிறக்க முடியுமா அப்படிங்கிற வசனம். அது பல தசாப்தங்களா நடக்க வேண்டிய ஒரு தேச கட்டமைப்பு 1948 மே 14 அன்னைக்கு ஒரே நாள்ல அதிகாரப்பூர்வமா நடந்தத இந்த வசனத்தோட வெளிப்பாடாவே அவங்க பாக்குறாங்க. இதுல இருக்கிற உளவியலை கவனிக்கும் போது
எனக்கு ஒண்ணு தோணுது, ஒரு போர்ல நாம வெற்றி பெறறோம் அப்படிங்கறத விட அந்த வெற்றி ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே எழுதப்பட்டுடுச்சு, அது கடவுளோட திட்டம்னு நம்பும்போது அந்த மக்களோட மனநிலையே மாறிடும் இல்லையா? நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கும். பிறந்த மறுநாளே 5 நாடுகளோட தாக்குதலை எதிர்கொண்டு தப்பி பிழைச்சத வெறும் ராணுவ வியூகமா மட்டும் பார்க்காம இறைவனோட பாதுகாப்பா பார்க்கும்போது அது ஒரு தேசத்தோட வெளியுறவு கொள்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறிடுதே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒரு நிலப்பரப்ப வெறும் மண்ணாக பார்ப்பதற்கும் அதை தெய்வீக வாக்குறுதியாக பார்ப்பதற்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கு. 1948ல கிடைச்ச வெற்றி இஸ்ரேல் மக்களுக்கும் அவங்கள ஆதரிக்கும் சர்வதேச விவிலிய குழுக்களுக்கும் ஒரு பெரிய உளவியல் பலத்தை கொடுத்துச்சு. இது மனிதர்களோட போர் இல்ல, விவிலியத்தோட தொடர்ச்சின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இதோட உச்சக்கட்டத்தை நாம 1967ஆம் வருஷம் நடந்த 6 நாள் போர்ல தெளிவா பார்க்கலாம். 1967 ஜூன் மாசத்துல எகிப்து, சிரியா, ஜார்டான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலோட எல்லைகள்ல தங்கள் படைகளை குவித்து போருக்கு தயாராகிறாங்க. நிலைமை கைமீறி போகுதுன்னு இஸ்ரேலுக்கு அப்போ புரிஞ்சிருக்கும். அதனால அவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் முன்கூட்டியே ஒரு அதிரடி தாக்குதல, அதாவது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கை நடத்துறாங்க. உலக வரலாற்றிலேயே மிக குறுகிய காலத்துல முடிவடைந்த போர்கள்ல இதுவும் ஒண்ணு. வெறும் 6 நாட்கள், கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அந்த 6 நாட்கள்ல இஸ்ரேலிய படைகள் எகிப்தோட விமானப்படையை முற்றிலும் அழிச்சு, ஜோர்டான் சிரிய படைகளை பின்வாங்க செஞ்சு, கிழக்கு எருசலேம், மேற்கு கரை, காசா, சினாய் தீபகற்பம், அப்புறம் கோலன் குன்றுகளாகிய பகுதிகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. புவிசார் அரசியல் வரைபடமே அந்த 6 நாட்கள்ல தலைகீழா மாறிடுச்சு. ஆனா இந்த 6 நாள் போரோட ராணுவ முக்கியத்துவத்தை விட எருசலேம் நகரை கைப்பற்றினதே ஒரு மத ரீதியான நிலநடுக்கம்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. பல நூற்றாண்டுகளா எருசலேமோட பழைய நகரமும் டெம்பிள் மவுண்ட் எனப்படும் அந்த புனித தலமும் யூதர்களோட கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்துச்சு. 1967ல அது மீண்டும் அவங்க வசம் வந்ததை மூலக்கட்டுரையில் இருக்கிற அறிஞர்கள் விவிலிய வரலாற்றோட மாபெரும் திருப்பு முனையா பாக்குறாங்க. இதை அவங்க எந்த பைபிள் வசனத்தோட இணைக்கிறாங்க? இங்க மூலக்கட்டுரை லூக்கா 21:24 அப்படிங்கிற வசனத்தை ஆழமா விவாதிக்குது. புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் அவர்கள் காலடியில் மிதிப்படும்னு இயேசு கிறிஸ்து கூறியதா அதுல இருக்கு. ஓ, அப்ப ரோமானியர்கள் காலத்திலே இருந்தே அந்த நகரம் வேற கட்டுப்பாட்டுல தானே இருந்துச்சு? ஆமா, கிபி 70ல ரோமானியர்கள் எருசலேமை அழிச்சதிலிருந்து அது பல பேரரசுகளோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆனா 1967ல இஸ்ரேல் அதை மீண்டும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தப்போ விவிலிய அறிஞர்கள் இதை புறஜாதிகளின் காலம் முடிவுக்கு வந்துடுச்சு, இறுதி நாட்களுக்கான கவுண்டவுன் தொடங்கிடுச்சுன்னு அறிவிச்சாங்க. அங்கதான் பிரச்சனையே விஸ்வரூபம் எடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதனாலதான் மத்திய கிழக்குல ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வர்றது இவ்ளோ கடினமா இருக்கா? ஆமா, அதுதான் ஆணிவேர். ஏன்னா வெறும் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தா கொடுத்து வாங்கிக்கலாம், சமரசம் செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு நிலம் கடவுளால் வாக்களிக்கப்பட்டது, அதோட மீட்பு பல 1000 ஆண்டு கால தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றம்னு ஒரு தரப்பு நம்பும்போது அந்த நிலத்தோட ஒரு அங்குலத்தை கூட விட்டு கொடுக்கறது கடவுளுக்கு எதிரான ஒரு செயலா பார்க்கப்படும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது ராஜதந்திரத்தையோ இல்ல அரசியல் சமரசத்தையோ முற்றிலும் சாத்தியமற்றது ஆக்கிடுது. மூலக்கட்டுரையில சகாரியா 12ஆம் அதிகாரத்தை குறிப்பிட்டு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்காங்க. சகாரியா 12ல என்ன சொல்றாங்க? அதுல எருசலேம் நகரம் அனைத்து தேசங்களுக்கும் ஒரு பழுவான கல்லாக, அதாவது பர்டன்சம் ஸ்டோனா மாறும்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த பழுவான கல்லை யார் தூக்க முற்பட்டாலும் அது அவங்கள காயப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பொருத்தமான உருவகம். எருசலேம் உலக அரசியலோட ஒரு மின்னல் கடத்தி மாதிரி தான் செயல்படுது. அமெரிக்க அதிபர்களாகட்டும், ஐநா சபையாகட்டும், யார் அந்த பிரச்சனைக்குள்ள தலையிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முயன்றாலும் அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. ஆமா, அது அரசியல் ரீதியா தீர்க்கப்பட முடியாத ஒரு முடிச்சா இருக்கிறதுக்கு காரணமே அது 3 மாபெரும் மதங்களோட ஆன்மீக மையமா இருக்கிறது தான். அந்த பழுவான கல் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய நவீன உலக ராஜதந்திரத்தோட தொடர் தோல்விகளுக்கு கச்சிதமா பொருந்தது. ரொம்பவே சுவாரஸ்யமான பார்வை. சரி, இப்போ 1948 போர், 1967 போர், இது ரெண்டுமே மரபான ராணுவ போர்கள். அதாவது எதிரி நாடுகள் சீருடை அணிஞ்ச தங்களோட ராணுவத்தை அனுப்புறாங்க, போர் நடக்குது. ஆனா 1973க்கு அப்புறம் காட்சி அமைப்பே மாற தொடங்குது இல்லையா? ஆமா, 1973ல நடந்த யோம் கிப்பூர் போர் தான் அந்த மாற்றத்துக்கான தொடக்கம். யோம் கிப்பூர் அப்படிங்கிறது யூதர்களோட மிக முக்கியமான புனித நாள். அந்த நாள்ல ஒட்டுமொத்த இஸ்ரேல நோம்புல இருக்கும்போது எகிப்தும் சிரியாவும் இணைந்து ஒரு எதிர்பாராத திடீர் தாக்குதலை நடத்தினாங்க. ஆரம்பத்துல இஸ்ரேல் பெரும் இழப்புகளை சந்திச்சாலும்
சில நாட்கள்ல அதிரடியா தாக்கி மீண்டெழுந்தாங்கன்னு படிச்சிருக்கேன். இந்த மீண்டெழுந்தல் சம்பவத்தை ஏதோட ஒப்பிடுறாங்க? யோம் கிப்பூர் போரோட ஆரம்பத்துல இஸ்ரேல் முற்றிலுமா அழிஞ்சிடும்னு பல உலக நாடுகள் நினைச்சாங்க. ஆனா அவங்க மீண்டெழுந்தத ஆமோஸ் 9:14-15 அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தோட நேரடி நிறைவேற்றமா பாக்குறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரேல் மீண்டும் தனது சொந்த மண்ணில் நடப்படும், அவர்கள் இனி ஒருபோதும் பிடுங்கப்பட மாட்டார்கள்னு அது உறுதியளிக்குது. எத்தனை எதிர்பாராத தாக்குதல்கள் வந்தாலும் அந்த தேசத்தை இனி அழிக்க முடியாததற்கு இந்த போர் ஒரு சாட்சியா காட்டப்படுது. ஆனா இப்போ போர் முறை ரொம்ப மாறிடுச்சுல்ல. 1973க்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான போர்கள் அரசுகளுக்கு இடையிலான போர்களா இல்லாம ஆயுத குழுக்களுடனான மோதல்களா மாற தொடங்கிடுச்சு. அதுதான் அங்க இருக்கிற மிக முக்கியமான புவிசார அரசியல் மாற்றம். 1982ல லெபனான் போர், 2006ல ஹிஸ்புல்லா அமைப்புடனான போர், அப்புறம் 2008ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஹமாஸ் மோதல்கள். முக்கியமா அக்டோபர் 7, 2023 தாக்குதல், இது எல்லாமே சமச்சீரற்ற போர்கள், அதாவது அசிமெட்ரிக்கல் வார்ஃபேர். ஆமா, ஒரு காலத்துல டாங்கிகள் போர் விமானங்களை வச்சுக்கிட்டு மற்ற நாட்டு ராணுவங்களை எதிர்கொண்டாங்க. இன்றைக்கு மக்களுக்கிடையே மறைஞ்சிருக்கிற சுரங்க பாதைகள்ல இயங்குற கொரில்லா முறையில தாக்கும் ஆயுத குழுக்களை எதிர்கொள்றாங்க. இது ஒரு முற்றிலும் புதிய சவால். இங்க எனக்கு எழும் மிகப்பெரிய பிறகு என்னன்னா, 2000 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட விவிலிய சுருள்கள்ல ரதங்கள், குதிரைகள், அரசர்கள் பத்தின குறிப்புகள் தானே இருக்கும். இன்றைய நவீன கொரில்லா போர் முறையையும் ஹிஸ்புல்லா, ஹம்மாஸ் மாதிரியான ஆயுத குழுக்களையும் இந்த அறிஞர்கள் அந்த பழங்கால வசனங்களோட எப்படி பொருத்துறாங்க? இது கேட்கறதுக்கு சவாலா இருந்தாலும் தீர்க்க தரிசனங்களை விளக்குபவர்கள் அந்த பழங்கால வார்த்தைகளுக்கு நவீன விளக்கங்களை கொடுக்கறாங்க. மூலக்கட்டுரை சங்கீதம் 83 இதுக்கு உதாரணமா காட்டுது. சங்கீதம் 83 அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க? அந்த சங்கீதத்துல இஸ்ரேலோட அண்டை தேசங்கள் அனைத்தும் ஒன்னு சேர்ந்து இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உலகத்துல இல்லாம போகும்படி அவங்கள அழிப்போன்னு ஒரு ரகசிய கூட்டமைப்பு உருவாக்குறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல பழங்கால நாடுகளோட பெயர்கள் தானே இருக்கும். கரெக்ட். பழங்காலத்துல அந்த பகுதிகளை ஆண்ட ஏதோம், மோவாப், அம்மோன் போன்ற பெயர்களை இன்னைக்கு அந்த நிலப்பரப்புகள்ல செயல்படுற ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற அமைப்புகளோட இவங்க இணைச்சு பாக்குறாங்க. ஓ, எதிரிகளோட பெயர்களும் போர் முறைகளும் மாறி இருக்கலாம், ஆனா இஸ்ரேலை அழிக்கணுங்கிற அடிப்படை நோக்கம் மாறல அப்படிங்கறதா இவங்களோட வாதம். ஆமா, அதே போல எசேக்கியேல் 38-39 அதிகாரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள வடக்கிலிருந்து வரும் அச்சுறுத்தல் அப்படிங்கறத இஸ்ரேலோட வடக்கு எல்லையான லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தும் தொடர் ராக்கெட் தாக்குதல்களா விளக்குறாங்க. அப்போ அன்றைய புவியியல் அமைப்ப இன்றைய அரசியல் எல்லைகளுக்குள்ள பொறுத்துறாங்க. ஆனா இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாதிரியான குழுக்களுக்கு தாமாகவே இயங்கும் அளவுக்கு பொருளாதார ராணுவ பலம் கிடையாதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆமா, அவங்களுக்கு ஆயுதங்களும் பணமும் எங்கிருந்து வருதுன்னு தேடுனா அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கோட புவிசார் அரசியலையும் இயக்குற ஒரு மாபெரும் அரசான ஈரானை நோக்கி நம்மை கொண்டு செல்லுது. இஸ்ரேல வெளிப்படையா தனது எதிரியா அறிவித்துள்ள ஈரான் இந்த குழுக்களுக்கு பின்னணியிலிருந்து ஆதரவளிப்பதா அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. இன்றைய தேதியில இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஈரான் தான். அதான் என் சந்தேகமே. புவிசார் அரசியல் இப்படி இருக்க, இதையும் அந்த பழமையான சுவடிகள்ல தேட முடியுமா என்ன? ஒரு நவீன இஸ்லாமிய குடியரசு பத்தின குறிப்பு விவிலியத்துல இருக்கா? நேரடியா ஈரான் அப்படிங்கிற பெயர் இருக்காது, ஆனா அதோட வரலாற்று பெயர் இருக்கு. விபிலிய தீர்க்க தரிசனங்களை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு ஈரான் ஒரு புதிய எதிரி கிடையாது. இங்கதான் நாம கோகு மற்றும் மாகோகு அப்படிங்கிற பிரபலமான இறுதிக்கால விவாதத்துக்குள்ள நுழையிறோம். கோகு மற்றும் மாகோகு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்செப்ட் ஆச்சே. ஆமா, எசேக்கியேல் 38:5ல இஸ்ரேலுக்கு எதிரா ஒரு மாபெரும் போர் நடக்கும்னு, அந்த போர்ல பல தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிரா ஒன்றிணையும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கூட்டமைப்புல முக்கிய பங்காற்றும் நாடுகளா பெர்ஷியா, குஷ், புத் ஆகிய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம், பெர்ஷியாவா? ஆமா, பெர்ஷியா அப்படிங்கிறது இன்றைய ஈரானோட வரலாற்று பெயர். 1935 வருஷம் வரைக்கும் அந்த நாடு பெர்ஷியான்னு தான் அதிகாரப்பூர்வமா அழைக்கப்பட்டுச்சு. அதனால இஸ்ரேலுக்கு எதிரா இன்னைக்கு ஈரான் உருவாக்குற கூட்டமைப்புகளையும் அவங்க கொடுக்கிற அச்சுறுத்தல்களையும் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தோட இறுதிக்கட்ட தயாரிப்புகளாவே பல எவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. பெர்ஷியாவை ஈரான் என்று விளக்குவது கேக்குறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. மனித மூளை எப்போதுமே இப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுல அலாதியான ஆர்வம் காட்டக்கூடியதுதான். யூதர்களை பொறுத்தவரை இஸ்ரேல் தேசத்தோட உருவாக்கம் என்பது உலக அழிவுக்கான தொடக்கம் கிடையாது. அது ஆயிரக்கணக்கான வருஷங்களா தங்கள் முன்னோர்கள் கடவுளோடு செஞ்சுகிட்ட உடன்படிக்கையோட வரலாற்று தொடர்ச்சி. அது ஒரு மீட்புக்கான அடையாளம். பாத்தீங்களா, அதுதான் எங்குள்ள முரண்பாட்டோட அழகு.
ஒரே நிலப்பரப்பு, ஒரே வரலாற்று நிகழ்வு. ஆனா அதை பாக்குற ஒவ்வொரு தரப்பும் தங்களோட சொந்த மத, அரசியல், வரலாற்று லென்ஸுகள் வழியா முற்றிலும் மாறுபட்ட கதைகளை உருவாக்குறாங்க. இத மூலக்கட்டுரை ரொம்ப தெளிவா உணர்த்துது. நிச்சயமா. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 1948ல இஸ்ரேல் உருவாக்கம் தொடங்கி 1967ல எருசலேம் கைப்பற்றப்பட்டது. 1973இன் யோம் கிப்பூர் போர், அப்புறம் இன்னைக்கு ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரானுடனான அதிநவீன சமச்சீரற்ற மோதல்கள் வரை பல வரலாற்று தேதிகளை கடந்து வந்திருக்கோம். அதே சமயம் எசேக்கியேல், ஏசாயா, சகரியா, லூக்கா போன்ற விவிலிய புத்தகங்கள்ல உள்ள பழமையான வசனங்கள் இந்த நவீன போர்களோட எப்படி பின்னிப்பிணைந்து விவாதிக்கப்படுது அப்படிங்கறதையும் பார்த்தோம். இந்த முழு கட்டுரையையும் ஒருமிடித்து பார்க்கும்போது நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அரசியல் ஆய்வாளர்கள் இத நிலம், அதிகாரம் சார்ந்த மோதலா பாக்குறாங்க. யூதர்கள் இத தங்களோட வரலாற்று உடன்படிக்கையா பாக்குறாங்க. எவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்களோ இத தீர்க்க தரிசனத்தோட நேரடி நிறைவேற்றமா பாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உண்மை. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு கடைசியா ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். மனிதர்களாகிய நாம அடிப்படையில நிச்சயமற்ற தன்மையை கண்டு பயப்படக்கூடியவங்க. உலகம் இவ்வளவு வேகமா மாறும்போது அடுத்த வினாடி என்ன நடக்குங்கிற குழப்பம் நம்ம சூழ்ந்துக்குது. அந்த குழப்பத்தை தவிர்க்கத்தான் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் நம்ம மூளை தேடுது. கரெக்ட். எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தின்படிதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய மனித மனம் தேடுது. நமது அரசியல் இல்ல மத நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வானத்துல சீரிப்பாயும் நவீன ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் புரிஞ்சுக்க பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட சுருள்கள்ல விடை தேடுறோம் பாத்தீங்களா? அது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு உளவியல் கட்டமைப்பு இல்லையா? கண்டிப்பா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. நவீன போரின் ரத்த களரிக்கும் பழங்கால தீர்க்க தரிசனங்களுக்கும் இடையில உள்ள இந்த தொடர்பை மனித சமூகம் எப்படி தொடர்ந்து பேணி வருது அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க. மற்றொரு சுவாரஸ்யமான அலசலோடு மீண்டும் சந்திப்போம்.